So, good morning, everyone. இப்போ நாம கன்ஃபர்மிட்டியுடைய ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் அந்த டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது ஃபெல்லோஷிப்குள்ளார ஹியூமன் பிஹேவியர் 1 முடிச்சுட்டு ஹியூமன் பிஹேவியர் 2 அதுலயுமே வந்து ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம ஒரு 3 லெசன்ஸ் வரையிலும் முடிச்சிருக்கோம். ஃபாலோட் பை தட் இன்னைக்கு வந்து நாம ரிமைனிங் டாபிக்ஸை வந்து ஹியூமன் பிஹேவியர் 2ல நாம கவர் பண்ண போறோம். அண்ட் யூசுப் ஆதம் சாரோடைய ரெக்கார்டட் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல ஆக்சஸ் கொடுத்துருக்கு. ஒரு 2 இல்ல 3 லைவ் கிளாஸஸ் உடைய ஆக்சஸும் இருக்கு. அதை கோ த்ரூ பண்ணுங்க. நானுமே இன்னைக்கு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் ஹியூமன் பிஹேவியர் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த ரெக்கார்டிங்ஸையும் பார்த்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கெட் பேக். டூல்ஸ் வந்து நாம மென்டாரை வச்சு அந்த டூல்ஸை நாம முடிச்சிருவோம். லைக் இது என்ன சொல்றது, நீங்க வந்து 1-to-1 நீங்க பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க வந்து பிரேக் அவுட் ரூம் மாதிரி கோஆர்டினேட்டர் கிட்ட கேட்டு அந்த டூல்ஸை நீங்க ஹேண்டில் பண்ணாலும் சரி. ஸோ நம்ம ஹியூமன் பிஹேவியர் 2 சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துருவோம் இன்னைக்கு. ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ ஹியூமன் பிஹேவியர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதனா ஷேர் பண்ணுங்க. சோஃபார் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹியூமன் பிஹேவியரை சார்ந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். ஹியூமன் பிஹேவியர் புரியலையா? ஓகே, சைக்காலஜி. யா, சொல்லுங்க. பிஹேவியர்ஸ் வந்து 2 டைப்ஸா இருக்கு. கான்சியஸ் பிஹேவியர்ஸ் இருக்கு, அன்கான்சியஸ் பிஹேவியர்ஸ் இருக்கு. நம்ம ரொட்டீனா பண்றது வந்து மேக்சிமம் அன்கான்சியஸ் பிஹேவியரா தான் இருக்கு. ஒரு பிஹேவியரை நம்ம மாத்தணும்னா அதை கான்சியஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதை டெய்லி பிராக்டிஸ் மூலமா அதை அன்கான்சியஸ் பிஹேவியரா மாத்த முடியும். வெரி குட். ஓகே, யா. ஸோ பிஹேவியர் வந்து கான்சியஸாகவும் இருக்கு, அன்கான்சியஸாகவும் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான புரிதலோட ரஹ்மத் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ ஃபாலோட் பை தட் நாம மற்ற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஹியூமன் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா பெர்செப்ஷன் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபரினுடைய நடத்தையை வந்து எப்படி பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அந்த நர்வஸ் சிஸ்டம் அதனுடைய பார்ட்ஸ் என்ன, லிம்பிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பிரெயின் ஸ்டெம் லெவல்ல அது எப்படி கண்ட்ரோல் ஆக்கப்படுது, அதுக்கப்புறமா செரிப்ரல் லெவல்ல அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, இது எல்லாமே இன் டீடைல்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஃபாலோட் பை தட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எப்படி வேற சில ஃபேக்டர்ஸ் நம்ம ஹியூமன் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன் இதெல்லாம் நம்ம இவ்ளோ டீடைல்டா பாக்குறோம் அப்படின்னா, ஒரு நடத்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஈஸியா நம்ம ஒரு நபருடைய நடத்தைய பாக்குறோம். அந்த நபருக்கு பின்னாடி வேணும்ட்டே தான் செய்றாங்க. வாலண்டியர் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? கான்ஷியஸா வேணும்ட்டே தான். இப்போ ஒரு நெகட்டிவ் பிஹேவியரை நம்ம பாக்குறோம்னா அங்க எம்பதி வர்றது இல்ல நமக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? உளவியல் சார்ந்த ரீசன் என்னவாக இருக்கலாம்? பிசிக்கலாக இருக்கக்கூடிய ரீசன் என்னவா இருக்கலாம்? சைக்கலாஜிக்கலா அந்த சிச்சுவேஷன், அந்த ட்ரிகர் அவங்க எப்படி பாக்குறாங்க? இது எல்லாத்தையுமே நம்ம அசஸ் பண்றதுக்கு முன்னாடி we all as a human நமக்கு என்ன டெண்டன்சி இருக்கு? அந்த பிஹேவியர் நடக்குதுன்னா அவங்க வேணும்ட்டே தான் பண்றாங்க. அப்ப இந்த பிஹேவியர் இது மேல எத்தனை ஃபேக்டர்ஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நம்ம இன் டீடைல்டாக புரிஞ்சுக்கிறோம். ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா, சைக்காலஜிஸ்ட்னா யாரு? சைக்காலஜினாலே ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். இப்ப சைக்காலஜிஸ்ட்னா நீங்க ஹியூமன் பிஹேவியர் உடைய எக்ஸ்பர்ட். அப்போ இது எப்படி நடக்குதுங்கிற புரிதல் நமக்கு தெளிவாக இருக்கணும். அதனாலதான் இன்டெப்தா நம்ம ஹியூமன் பிஹேவியர் 1 உடைய சிலபஸ் நீங்க பார்த்தாலும் சரி, 2 சிலபஸ் பார்த்தாலும் சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. சோ இன்னும் நீங்க டீடைலா பார்க்கணும்னா கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு அந்த வீடியோஸ் உடைய ஆக்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்பவும் நீங்க போய் அந்த வீடியோஸ பாருங்க, அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கோங்க. லைவ் கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்கான ஆக்சஸும் கொடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ் தான் இல்லைன்னு நினைக்கிறேன், அதுவும் நாங்க கொடுத்துருவோம். சரியா?
சோ அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் பிஹேவியர், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஃபவுண்டேஷன்ஸ் என்ன ஒரு மனிதனுடைய நடத்தைக்கு. அடுத்ததாக இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ ஹியூமன் பிஹேவியர் மேல ஏற்படுத்துது. மெமரி, ஃபர்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். பர்சனாலிட்டி, காக்னிஷன், அறிவு சார்ந்த திறன்கள், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இந்த ஸ்கில்லுடைய தாக்கங்கள், சமுதாயம், கலாச்சாரத்தினுடைய திணிப்புகள், மோட்டிவேஷன், ஹேபிட்ஸ், ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்றோம். வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ ஒரு நடத்தை மேல, ஒரு நபரின் நடத்தை மேல ஏற்படுத்துது அப்படின்றத பாக்குறோம். சரியா? சோ ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், ஒரு நபரினுடைய நடத்தைய எது இயக்குது? ஒரு சில விஷயங்கள் நம்ம அறிவு சார்ந்து நம்ம யோசிக்கிறோம். நம்ம வாழக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் அதை டிரைவ் பண்ணுது. நான் எங்க இருக்கேன், என்னை சுத்தி யாரு இருக்கா, எனக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பசிச்சதுன்னா சாப்பிட போறேன், கோவம் வந்ததுன்னா திட்ட போறேன், சந்தோஷமா இருந்தேன்னா சிரிக்க போறேன். சோ எனக்குள்ளார என்ன நான் ப்ராசஸ் பண்றேனோ அது பிஹேவியராக மாறுது. இப்போ எனக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா. இந்த விஷயங்கள் என்னுடைய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ட்ரிகர்னால அமையுது. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஒரு சில ட்ரிகர்ஸை ஏற்படுத்துது. அப்ப அந்த ட்ரிகர், எனக்கு கோவமா வருது, திட்டுறேன் அப்படின்னா அந்த கோவத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ன, எனக்குள்ளாரே அந்த கோவம் இருக்கா, அந்த கோவத்துக்கான ரீசன் என்ன. சோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து த்ரூ ஸ்டிமுலஸ், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, என்ன ஸ்டிமுலஸ் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக நம்ம பிரெயினுக்கு ஃபீட் பண்றோமோ அங்க பிரெயின் லெவல்ல நம்ம ப்ராசஸ் பண்றோம். அடுத்ததாக நம்ம நடத்தைக்குள்ளார அது வருது. வர்றதுக்கு முன்னாடி இமோஷன்ஸை ஏற்படுத்துது. அந்த உணர்வுகளை நம்ம உணர்றோம். அடுத்தபடியாக பிஹேவியர் வருது. அந்த பிஹேவியர் ஏற்கனவே இருந்த அந்த தாட் பேட்டர்ன், அந்த ட்ரிகர் ஒரு தாட் பேட்டர்னை உருவாக்கி இருக்கும் இல்லையா. இந்த நபர் கெட்ட நபர், இந்த சிச்சுவேஷன் நல்லா இல்ல, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு வந்திருக்கும் இல்லையா. அதை இன்னும் வலுவடைய செய்து, அப்ப பிஹேவியர் இன்னும் ஸ்ட்ராங்கா அமையுது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அந்த பிஹேவியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் என்ன நடக்குது, இட் இஸ் ட்ரிவன் பை த பயாலஜி. நமக்குள்ளார இப்ப இமோஷன்ஸ்குள்ளார வந்துருச்சு அப்படின்னாலே என்ன நடக்குது, நம்ம ஒரு சில விஷயங்களை பாக்குறோம், அந்த விஷயங்கள் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக பிரெயினுக்கு அனுப்புறோம். அந்த பிரெயின்ல நாம தாட் ப்ராசஸ் ஒர்க் ஆகுது, ஒரு சில இம்பல்சஸ் நம்ம பாடிக்கு அனுப்புது. அப்ப நாம இமோஷன்ஸ உணர்றோம், பிஹேவியர் வருது. இப்போ இமோஷன்ஸ் என்ன பண்ணும்னா மைண்ட் அண்ட் பாடி ரிலேஷன்ஷிப், நம்ம உடல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அங்க ட்ரிகர் ஆகுது. அமிக்டலா ட்ரிகர் ஆகுது, ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் வருது. என்ன ட்ரிகர் நீங்க பாத்தீங்க, என்ன இமோஷன்ஸ் நீங்க உணர்றீங்க, அதுக்கேத்த மாதிரி பாடி ரெஸ்பான்ஸ் இருக்கு. அங்க துயரமான சம்பவத்தை பாத்தீங்கன்னா நமக்கு துக்கம் வருது, சேட்னஸ் வருது, அழுக பிஹேவியர்ல வருது. சந்தோஷமான விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகம், ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்குள்ளார ஏற்படுது. சோ திஸ் இஸ் ஹவு இந்த பிஹேவியர் நடைபெறுது. பிஹேவியர் இஸ் அடாப்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நாமளா ஒரு சில விஷயங்களை பார்த்து கத்துக்கிறது. இன்ட்ரிவனா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது urge ஃபார் யூரினேஷன், urge ஃபார் அந்த டாய்லெட் எக்ஸ்கிரீஷனுக்கு, urge ஃபார் ஹங்கர், பயாலஜிக்கல் நீட்ஸ். இது எல்லாமே கூட மிருகங்களுக்கு பாருங்க, மனிதர்களுக்கு பாருங்க, அந்த பிஹேவியரை நம்ம ரெகுலேட் பண்றோம். எங்க செஞ்சா அப்ராப்ரியேட், மிருகங்களுக்கு அது தெரியாது. பயாலஜிக்கல் நீட்ஸ், சர்வைவல் நீட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நமக்கு பசிக்கிறது, ஒரு சில நம்ம பர்சனல் ஹைஜீன்கான விஷயங்கள், செக்ஷுவல் பிஹேவியர், எங்க அப்ராப்ரியேட், எங்க சரியானதல்ல அப்படின்றது மனிதர்களுக்கு தெரியுது. அந்த அந்த விஷயங்களை நாம அடாப்ட் பண்ணி இருக்கோம். ஆனா மிருகங்கள் they go with the biological urge. so human behavior இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேப் பண்ணுது. என்ன ஷேப் பண்ணுது, என்ன விஷயங்கள் ஷேப் பண்ணுது அப்படின்னா லேர்னிங் அப்படின்றத நம்ம பாக்குறோம். நாம ஒரு நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த நர்ச்சர்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங். மிருகங்கள் பயாலஜிக்கலா டிரைவ் வருது, பசிச்சா சாப்பிடணும், அது சண்டை போட்டு கூட சாப்பிடும். சரியா?
அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், எங்க பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அந்த பிஹேவியருக்கான அர்ஜ் வருது, ட்ரிகர் வருது, அது உடனே பண்ணுது பயாலாஜிக்கலா. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம கத்து வச்சிருக்கோம். நம்ம பிஹேவியரை நம்ம ஷேப் பண்றோம். எப்படி ஷேப் பண்றோம் அப்படின்னா, ஒரு கற்றல் மூலமாக. இந்த கற்றல் எப்படி நடந்தது? ரிவார்ட் சிஸ்டம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நல்ல பிஹேவியரா இருந்தா நம்ம என்ன பண்றோம்? சமுதாயம், கலாச்சாரம், உலகம் ரிவார்ட் பண்ணுது. நம்மள நாம ரிவார்ட் பண்ணிக்கிறோம். அப்பாடா இது நல்லா இருக்குப்பா. இது செஞ்சா மத்தவங்களுக்கு திருப்தியா இருக்கு. இது செஞ்சா எனக்கு திருப்தியா இருக்கு. ஒரு ரிவார்ட் சிஸ்டம், ஒரு அங்கீகாரம், அப்ரிசியேஷன் இது கொடுக்கறது மூலியமாக அந்த பிஹேவியருக்கு நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப அந்த பிஹேவியர் நம்மளுடைய பேட்டர்னுக்குள்ளார, நம்மளுடைய மைண்ட் செட்குள்ளார வருது. அதே மாதிரி கான்சிக்வன்சஸ். ஒரு விஷயத்த நான் செய்யறேன், அது சரியா போகல. மத்த நபர்கள் வந்து மத்த நபர்களுக்கு அது பிடிக்கல. குறைகளை சொல்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வருது? இது செய்யலாமா? டவுட் வருது. நான் செய்யறது கரெக்ட் தானா? ஒரு செகண்ட் தாட் நம்ம கொடுக்கிறோம். அதை ரீசெக் பண்றோம். சோ சரியா இருந்தா கண்டினியூ பண்றோம். அதனுடைய சேஃப்டி மெஷர்ஸோட. இல்ல தப்பு, மத்த நபர்கள் அதை தப்பாதான் ஒப்பிடுறாங்க அப்படின்னும் போது அனாலிசிஸ்க்கு அப்புறமா அந்த பிஹேவியரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், ஸ்டாப் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா திருத்திக்கிறோம். இல்லையா? சோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய கற்றல் திறனால வடிவமைக்கப்படுது. நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த பிஹேவியர் திரும்ப நடக்கணுமா வேண்டாமா, இல்ல வேற எந்த மாதிரியான சாய்ஸஸ் நான் இன் ஃபியூச்சர் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. தென் நம்ம மைண்ட் அண்ட் பாடியோடைய இன்ட்ராக்ஷன் சொன்னோம். இங்க இன்னொரு இதையும் நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா, மைண்ட் அண்ட் இமோஷனுடைய இன்ட்ராக்ஷன். மைண்ட் பாடி ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது உங்க மனசுக்குள்ளார என்ன விஷயங்கள் போகுதோ அதுக்கேத்த மாதிரி உடம்பு ரீதியாகவும் தாக்கங்கள் இருக்கும். நான் மனசுக்குள்ளார ஒரு துயரத்தை உணர்றேன், அது பிசிக்கல் சிம்டம்ஸையும் ஏற்படுத்தும். நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆஹ் என்ன சொல்றது, டவுனா ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவோம். நம்ம எதுவுமே செய்யறதுக்கு மனசு வராது, தூக்கம் சரியா வராது, சாப்பிட தோணாது. சோ மைண்ட் அண்ட் பாடி, மனசுக்குள்ளாரதான் ஒரு சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. பிசிக்கலா எந்த நோயோ இன்ஃபெக்ஷனோ கிடையாது. ஆனால் மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரம், துயரம் பிசிக்கலான சிம்டம்ஸை ஏற்படுத்தும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நாம இந்த கொலாப் என்ன பாக்குறோம் அப்படின்னா, மைண்ட் அண்ட் இமோஷனுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன். ஸோ மைண்ட், பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வி ஆல் டாக் அபவுட் இன்டெலிஜென்ஸ். அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய திறன்கள். அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய திறன்கள்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? என்னென்ன எடுத்துக்கலாம்? அறிவு சார்ந்த திறன்கள், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க. கற்றல், திட்டமிடுதல், ம் ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ம் யா, சூப்பர். அதேதான். சோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா? அது ஒரு விஷயத்த நான் ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது, ரீசனிங், பிளான் பண்றது, ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடுறது, ஒரு முடிவை எடுக்கிறது, டெசிஷன் மேக்கிங். ஒரு சில விஷயங்கள் இது நமக்கு வந்து ஒத்து வருமா, ஒத்து வராதா, இந்த இடம் அதுக்கு பொருத்தமான இடமா இல்லையா, என்ன செய்யலாம், அறிவு சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம், அதை ப்ராசஸ் பண்றோம், நடத்தையில இருக்கு, கத்துக்கிறோம். அந்த விஷயங்களை நம்ம நடத்தைக்குள்ளார கொண்டுட்டு வர்றோம். ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹியூமன் பிஹேவியர்னா இத்தனை விஷயங்கள் இருக்கு, இதை இப்படி இப்படி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஃபோக்கஸ் ஒரு மாதிரி இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும், சார் கொடுத்திருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பேசுறது ஒரே சப்ஜெக்ட். நீங்க புரிஞ்சுக்கிறது உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க புரிஞ்சுப்பீங்க, ரெண்டு பேருடைய விஷயங்களையும் எடுத்து. இது எல்லாம் நம்மளுடைய அந்த காக்னிஷன், அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு நாம பண்றோம். சரியா? இதுக்கு உலகமே முக்கியத்துவம் கொடுக்குது. சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்றோம்? குழந்தைங்கள அது படி, இது படி, அதை கத்துக்கோ, இந்த ஸ்கில்ல கத்துக்கோ, மேத்ஸ கத்துக்கோ, இந்த விஷயங்கள் எல்லாம். சோ அறிவு சார்ந்த திறன்கள் மேல உலகமே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஆனா எங்க நாம மிஸ் பண்றோம்? மனிதனுடைய நடத்தை வெறும் ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்டால வடிவமைக்கப்பட்டது அல்ல.
இமோஷன் கோஷியன்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்றதுதான் இக்யூ, எமோஷனல் கோஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லையா, இது நம்ம பல நேரங்கள்ல தவற விடுறோம். ஜெனரல் டே டு டே லைஃப்ல, வாக் ஆஃப் லைஃப்ல நிறைய விஷயங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆறோம். அது ஒரு சில உணர்வுகளை ஏற்படுத்துது, அந்த உணர்வுகள் நடத்தையை வெளிப்படுத்துது. இப்ப நமக்கு அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கும்? மிருகத்தனமான பிஹேவியராக தான் இருக்கும். அந்த பயாலாஜிக்கல் ஏர்ஜுக்கு எப்படி ஒரு மிருகம் ஆக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு சில இமோஷன்ஸ், ஒரு சில ட்ரிகர்ஸ் வருது அப்படின்னா, நமக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்ல அப்படின்னும் போது எந்த உணர்வை எப்ப நாம வெளிப்படுத்துறது, எப்படி வெளிப்படுத்துறது, அதுக்கான தக்க இடம் தானா இது, தக்க மனிதர்களா, தக்க சூழ்நிலையாக இருக்கா, இது எல்லாத்தையுமே பார்த்து வெளிப்படுத்துறது தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் பாக்குறேன், எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயத்த நான் பாக்குறேன், அதிகமான கோபம் வருது. ஆனா சூழ்நிலையை கருதி நம்ம என்ன பண்றோம், அந்த கோபம், ஜெனரலா கோபம் எனக்குள்ளார என்ன சொல்லுது, அடிச்சிரு, நல்ல திட்டிடு, இல்லனா என்னுடைய கோபம் என்ன ட்ரிகர் பண்ணுது, அதாவது ஒரு தக்க பிஹேவியர் இல்லாம அங்க நான் அந்த பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா அனலைஸ் பண்றோம், டெசிஷன் எடுக்கிறோம். அந்த இமோஷன்ஸ் எனக்குள்ளாரதான் இருக்கு, அதை எப்படி நான் ப்ராசஸ் பண்றது, அந்த கோபத்தை சீரான கோபமாக எப்படி மாத்துறது. இப்ப இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்ல அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, மனிதர்கள் தன்னை இழக்கிறாங்க. நம்ம செல்ஃப் ரெகுலேஷனே நமக்கு இல்லாமல் போகுது. வெறும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அறிவு சார்ந்த திறன்களை வச்சு இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு சில ட்ரிகர்ஸ் நமக்குள்ளார உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் போது அந்த உணர்ச்சிகளை நம்ம எப்படி ரெகுலேட் பண்றோம், கட்டுப்படுத்துறது, அடக்கிறது இல்ல, அதை சப்ரஸ் பண்றது இல்ல. சப்ரஸ் பண்ணீங்கன்னா லாங் ரன்ல என்ன ஆகும், ஒரு பூகம்பமாக அந்த இமோஷன் வெளியில வரும், உங்களை மீறி வெளியில வரும். அப்போ அந்த இமோஷனை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ப்ராப்பரா ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு நபர் நம்மளை கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன் தரும். இதை நான் இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது, அவங்க கொச்சப்படுத்தினாங்கன்னு பதிலுக்கு நான் அவங்கள திருப்பி அதே மாதிரி பேசினேன்னா நான் என்ன இழக்கிறேன். எனக்கு அது செய்யணுங்கிற ஆசை கிடையாது, என்னுடைய பர்சனாலிட்டியும் அது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ட்ரிகர் இருக்கு, நான் என்னுடைய பிஹேவியர்ல அந்த விஷயங்களை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா நான் அந்த என்னுடைய செல்ஃபை இழக்கிறேன். அப்ப இங்க மைண்ட் அண்ட் இமோஷனுடைய இன்ட்ராக்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஃபார் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ரிலேஷன்ஷிப்பை சார்ந்து, ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வருது, அதே மாதிரி நம்ம பிசினஸ் ரிலேஷன்ஷிப், கரியர் ஓரியன்டட், அகடமிக்ஸ்ல நம்ம டீச்சர்ஸோட மென்டார்ஸோட நம்ம வச்சிருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸோட நம்ம வச்சிருக்கிறது, பல ரிலேஷன்ஷிப் நம்ம உருவாக்குறோம். அதுல எல்லாம் நம்ம பிஹேவியரை பார்த்து சில நபர்கள் ஒதுங்கி போறாங்க, சில நபர்கள் அட்ராக்ட் ஆகி வராங்க. அப்ப இந்த மைண்ட் அண்ட் இமோஷனுக்கான இன்ட்ராக்ஷனை நம்ம பார்க்கிறோம். தென் பர்சனாலிட்டி, ஒரு நபருடைய பர்சனாலிட்டி பெரும் அளவுல அந்த பிஹேவியரை டிரைவ் பண்ணும். சோ அவங்க என்ன மாதிரியான தாக்கங்கள் அவங்களுக்குள்ளார இருக்கு, என்ன விஷயங்கள் அங்க இருக்கு, இந்த நபருடைய பிஹேவியரை பெரும் அளவுல தாக்கத்துக்கு உண்டாக்குறது பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, சோ வாட் பிஹேவியர் மீன்ஸ் அப்படின்னா, நம்ம என்ன பாக்குறோம், தாட்ஸ் மன அளவுல போகுது, இமோஷன்ஸ் மன அளவுல போகுது, பிசியோலாஜிக்கல் ரெஸ்பான்சஸ் உள்ளுக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கு, அதனுடைய பிரதிபலிப்பு தான் பிஹேவியர். எனக்கு மனசு படப்படன்னு இருக்கு, பிஹேவியர்ல அது நல்ல தெள்ள தெளிவா தெரியும், கன்ஃபியூஸ்டா இருப்போம், நமக்குள்ளார அந்த திகைப்பு தெரியும், ஒரு பயம் தெரியும். சோ உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய விஷயங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளாரதான் நம்ம இதை ப்ராசஸ் பண்றோம், அது வெட்ட வெளிச்சத்துக்கு வருது த்ரூ பிஹேவியர். நேச்சர் வர்சஸ் நர்ச்சர், இதையும் நம்ம பார்த்தோம். ஜெனட்டிக்கலா, பர்சனாலிட்டி ட்ரையல்ஸ், இது எல்லாமே ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஜெனட்டிக்கலாக நல்ல விஷயங்கள் வந்தாலும் லாங் ரன்ல என்விரான்மெண்ட்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் போது அது மாறுபடலாம், கெட்ட பழக்க வழக்கங்கள் கத்துக்கலாம்.
இல்ல ஜெனட்டிக்கலா கெட்ட விஷயங்கள் வந்திருக்கு, அடிக்ஷன் ட்ரையட் வந்திருக்கு, இல்லைன்னா ஆங்கர் டெம்பர்மெண்ட் வந்திருக்கு. லாங் ரன்ல அந்த விஷயம் மாறி நீங்க என்ன ஆகலாம், ஒரு காமான நபர், பர்சனாலிட்டிக்கு ரொம்ப மாறின நபர், ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த ட்ரையட்டுக்கு ரொம்ப மாறிய நபராக என்விரான்மெண்டல் இன்டராக்ஷன் ஆர் எக்ஸ்போஜர் மூலியமாக மாறக்கூடும். அடுத்ததாக பயாலஜியுடைய ரோல். சோ ஒரு நபருடைய பிஹேவியரை நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரெயினுடைய நெட்வொர்க்ஸ், லிம்பிக் சிஸ்டம் லெவல்ல, செரிப்ரல் லெவல்ல, ஸ்பைனல் லெவல்ல எவ்வளோ அந்த விஷயங்கள் இன்ட்ரிகேட்டா, எவ்வளவு மைன்யூட்டான விஷயங்கள் நடக்குது. அப்போ நம்மளுடைய பிஹேவியர் நம்ம உடம்பு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம், நம்மளுடைய பிசியோலாஜிக்கல் சிஸ்டம், நம்மளுடைய நம்ம உச்சந்தலையில இருந்து அடிப்பாதம் வரையிலும் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, மூச்சு விட்டுட்டு இருக்கோம், உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளார ஒர்க் ஆயிக்கிட்டு இருக்கு. பிரெயினுடைய நெட்வொர்க்ஸ், அதாவது நரம்பு மண்டலம், நம்ம பிரெயின், நம்ம ஸ்பைனல் கார்ட், இது எல்லாமே. அண்ட் ஹார்மோன்ஸ், நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய சுரப்பிகள். இப்ப பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படின்னும் போது ஒரு டிப்ரெஷன் தன்னால வருது. ஒரு பிரெக்னன்சி ஸ்டேஜ் அப்படின்னும் போது அங்க ஒரு விதமான ஸ்ட்ரெஸ், ஆங்கர், டிப்ரெஷன், மூட் பிளக்சுவேஷன், இது எல்லாம் தன்னால வருது. ஏன்? ஹார்மோனுடைய தாக்கம். ஒரு தாய்மை அடைகிறாங்க அப்படின்னும் போது ஆக்சிடோசின், குழந்தை மேல தன்னால ஒரு அன்பு, பாசம், அது வெளிப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு ரியாக்ஷனை பாடிலி பிஹேவியர்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ ஏற்படுத்துது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த நரம்பு மண்டலம், மூளையில, நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட், இந்த மூளையில சுரக்கக்கூடிய சுரப்பிகள், கெமிக்கல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இப்ப நான் சந்தோஷத்தை ஃபீல் பண்றேன், டோபமின் சுரக்குது. நான் ஒரு சில துயரமான விஷயங்களை பாக்குறேன், மூட் டிப்ரெஸ் ஆகுது, செரோட்டோனின் சுரக்குது. ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்மிட்டருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அந்த சுரக்கலுக்கு தகுந்தா மாதிரி நம்மளுடைய மூட் ரெகுலேஷன், மூட் எப்படி இருக்கோ அப்படிதான் பிஹேவியர் இருக்கும். அதே ஃப்ரெண்டு தான், மூட் நல்லா இருந்தா சிரிச்சு பேசுறோம், மூட் நல்லா இல்ல அப்படின்னா அவாய்ட் பண்றோம், இவளுக்கு வேற வேலை இல்ல வந்துட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த மூடை ரெகுலேட் பண்றது எது? பயாலாஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள். நீங்க என்னதான் என்விரான்மெண்ட்டை பத்தி பேசினாலும் உள்ளுக்குள்ளார இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளார போற விஷயங்களை என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த பயாலாஜிக்கல் ரோல் போய்கிட்டே தான் இருக்கு. டெம்பர்மெண்ட், அதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை எப்படி வெளிப்படுத்துறோம், ஆங்கர் டெம்பர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் பயாலஜி, என்னதான் நேச்சர், ஜெனட்டிக் அப்படின்னாலும் என்விரான்மெண்டல் ரோல் ஆர் லேர்னிங்ஸ கொண்டு நாம இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். உளவியல் சார்ந்து இந்த மாற்றம் அப்படின்றது இட் இஸ் பாசிபிள். இது ஜெனட்டிக்ல வந்துருச்சுப்பா, இது நார்மலா எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இந்த ஹார்மோனல் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறது தான்ப்பா, அப்ப டிப்ரெஸ்டா தான் இருப்பாங்க, மெனோபாஸ்னாலே டிப்ரெஷன் தான், பிரெக்னன்சினாலே ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்றத நம்ம மாத்த முடியும். இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்குள்ளார கொண்டுட்டு வர முடியும், அதுக்கான ப்ராப்பரான விஷயங்களை நம்ம கையாளும் போது அப்படின்னு சொல்றாங்க. சோ லேர்னிங் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. லேர்னிங் இஸ் த ஃபவுண்டேஷன், இன்ஃப்ளூயன்சஸ் த பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொன்னோம். இத உளவியல் சார்ந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, பல ரிசர்ச்சர்ஸ் அதுக்கான ரிசர்ச்சை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்பர் 1 இஸ் த சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா இதை நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஆர் பாவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஹேவியர் வந்து எப்படி நடைபெறுதுன்னா த்ரூ கண்டிஷனிங். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணுவார் ரிசர்ச்சர் அப்படின்னும் போது, ஒரு அனிமல் எடுத்துக்கிறாரு, டாக். அந்த டாகுக்கு ஃபுட கொடுக்கிறார். ஒரு டாகுடைய அந்த அனிமல் இன்ஸ்டிங், ஒரு நாய்க்கு எப்படி இருக்கும், அந்த ஃபுட பார்த்தா அது சலைவேட் பண்ணும். அது சாதாரணமாக ஒரு நடத்தை, ஒரு உயிரினத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நடத்தை. அதுல பெருசா எந்த ரிசர்ச்சும் இல்ல. இப்ப இவர் ரிசர்ச்ல என்ன பண்றாருன்னா, ஒரு பெல்லையும் அதனோட கொலாப் பண்றாரு. ஃபுட் அண்ட் த பெல். சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் அந்த நாய் சலைவேட் பண்ணுது, எச்சில் ஊறுது, அந்த நாய்க்கு பிரச்சனை இல்ல, நார்மல். இப்போ அந்த ஃபுடோட பெல்லையும் சேர்த்து கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த டாகுக்கு ஒரு லேர்னிங் நடக்குது, நமக்கு இந்த பெல் அடிக்கும் போதெல்லாம் சாப்பாடு வரும். அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறமா
சாப்பாடு குடுக்கல, சாப்பாடு இல்ல, வெறும் பெல் தான் அடிக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த டாக் சலைவேட் பண்ண ஆரம்பிக்குது. சோ இந்த அனிமல் ஒரு பிஹேவியரை லேர்ன் பண்ணிக்கிச்சு. பெல் அடிச்சா நமக்கு ஃபுட் வரும். அந்த ஒரு லேர்னிங் அதை சலைவேட் பண்ண வைக்குது. பிஹேவியர்ல அந்த ஏக்கத்தை கொண்டுட்டு வருது. இத மனுஷங்களோட நம்ம ஒப்பிடலாம். இந்த கிளாசிக்கல் கண்டிஷன் ஒரு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமுதாயம், நம்ம கலாச்சாரம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன், இது எல்லாமே நம்மளுடைய பிஹேவியரை கண்டிஷன் பண்ணுது. ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா யாருன்னா? உதாரணம். ஸ்கூல்ஸ்ல அதே மாதிரிதான் ஒவ்வொரு டைம் நெக்ஸ்ட் பீரியட்க்கு பெல்லிங் கொடுக்கறது, இன்டர்வெல் இது டைம்ல இது பண்றது. அப்போ இந்த அந்த வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓ இது அடுத்த நெக்ஸ்ட் இதுக்கு இது அதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆகணும்னு அவங்க ரெடி ஆறாங்க. ஓகே, சரி. அப்போ ஒரு பெல்னால ஒரு ஈகர்னஸ் வருது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, அது அவங்க பிஹேவியர்ல வெளிப்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எஸ், வெரி குட். சோ அ குட் ஆங்கிள். ஆல்ரைட், கண்டினியூ பண்ணலாம். இப்போ இத நான் அடிக்ஷனுடைய எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு நபருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அடிக்ஷனுக்கான ஒரு ஆல்கோஹால் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த குடிப்பழக்கத்துக்கு இவர் ஆள் கிடையாது. திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வராங்க, ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. அங்க அவர் எக்ஸ்போஸ் ஆறாரு அந்த குடிப்பழக்கத்துக்கு. இப்ப டோபமைன் செக்ரீட் ஆயிருக்கும். நம்ம எல்லா அடிக்ஷன்லயும் பாக்குறது தான், ஒரு பிஹேவியர் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னும் போது, பிடித்திருக்கு அப்படின்னும் போது ஒரு டோபமைன் செக்ரீஷன் வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ்ல அடிக்டிவ் பிஹேவியர்ஸ் லைக் இந்த பொருளுடைய தாக்கம் இருக்கு பாருங்க, சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், அப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் போனோகிராஃபி மாதிரியான கண்டென்ட்ஸ், இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகபட்சமான டோபமீனை சுரக்க வைக்கும். டோபமீன் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோபமீன் ஒரு தடவை மூளையில சுரந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம மனசு, நம்ம உடம்பு அந்த சர்ஜை தேட ஆரம்பிக்கும். அந்த பிஹேவியர் இல்ல அந்த பொருளை உட்கொள்ளும் போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆச்சு, இல்ல அந்த டோபமீனுடைய சர்ஜ், எக்ஸைட்மெண்ட், யுஃபோரியா அப்படின்னு சொல்லுவோம், உச்சமான ஒரு சந்தோஷம், பிளெஷர், அது ஃபீல் ஆச்சு இல்லையா, அதுக்காக என்ன பண்ணும், மனசும் உடம்பும் ஏங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம திங்க் பண்றோம், எதனால கிடைச்சது? அந்த பிஹேவியர்னால, அந்த ஆல்கோஹால்னால, ஏதோ ஒரு விஷயம். அப்போ திரும்ப திரும்ப அந்த விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ இதுக்கும் கிளாசிக்கல் கண்டிஷனிங்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆல்கோஹால் பார்த்து எப்படி டாக் வந்து ஃபுட பார்த்து சலைவேட் பண்ணிச்சோ, அந்த மாதிரி ஆல்கோஹால் பார்த்து ஒரு நபருக்கு அது அருந்தணும் அப்படின்ற இது வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா இந்த அடிக்ட் ஆக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட பார்த்தாலே, ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெண்டு தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு, அந்த ஃப்ரெண்ட பார்த்தாலே ஒரு ட்ரிகர் வரும். இல்ல அந்த அது ரிலேட்டடா அவர் என்னென்ன அவர் பிரெயினுக்கு ஃபீட் பண்ணி வச்சிருக்காரோ, சென்சஸ் மூலியமாக நம்ம சொன்னோம் இல்லையா, சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமாக நிறைய விஷயங்கள் நம்ம பிரெயினுக்கு ஃபீட் பண்ணுவோம். அப்ப இவர் என்னென்ன பார்த்திருக்காரோ அந்த சினாரியோக்குள்ளார, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள், அந்த இடம், அந்த சந்து, அப்ப அங்க போகும்போதே என்ன வரும்? அந்த கிரேவிங் வர ஆரம்பிச்சிரும். அந்த இமோஷன்ஸ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுதான் நம்ம கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். அடிக்ஷனோட ஒப்பிட்டு பார்த்தாச்சு. ஒரு சில நபர்களுக்கு அறியாத ஒரு பயம் வருது, அறியாத ஒரு கிரேவிங் வருது. ஏன் அப்படின்னா இத நாம கண்டிஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது லேர்ன்டு பேட்டர்னாக மாத்தி இருக்கோம். அப்போ அந்த லிட்ரலான ஒரு விஷயத்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சாப்பாடோ இல்ல அந்த ஆல்கோஹாலோ இல்ல போனோகிராபிக் கண்டென்ட்டோ தேவையில்லை. அந்த சூழ்நிலை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், எங்க அவங்க இருந்தாங்க, அந்த நிலைய பார்க்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ளார அந்த பிஹேவியருக்குள்ளார அந்த ஏக்கம் வர தொடங்கிடுது. இப்போ ஒரு அடிக்ட் இருக்காரு, அந்த அடிக்ஷனை நீங்க மாத்தணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவங்க லைஃப் ஸ்டைல் பேட்டர்னை மாத்த வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க ரொம்ப துயரப்பட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழுது இருக்காங்க, ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த இடத்துக்கு இப்ப அந்த லோன்லினஸுக்கோ அந்த
துயரப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஆனா எந்த ஒரு ஃபேக்டரும் இங்க இல்ல. இப்போ எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. முதல்ல இருந்தது, கவலைப்பட்டாங்க, பயப்பட்டாங்க. ஆனா அதே சிச்சுவேஷனுக்கு அவங்க திரும்ப எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த பயம், பதட்டம் எல்லாம் வெளியேறும். சிச்சுவேஷன் சொல்லும்போது அந்த இடம், அந்த நபரை சந்திக்கும் போது லிட்ரலா அந்த விஷயம் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்றது புரியுதா? கிளியரா? எஸ் மேம். ஓகே. சோ ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்கின்னர் பாக்ஸ், அந்த எலிய ஒரு ஸ்கின்னர் பாக்ஸ்குள்ளார போட்டுட்டாரு. அது என்ன பண்ணுச்சு? ஆக்சிடென்டலா சுத்தி சுத்தி பாத்துச்சு. திடீர்னு ஆக்சிடென்டலா அது வந்து என்ன பண்ணுச்சு? ஒரு நாப, ஒரு லேட்ச பிரஸ் பண்ணுச்சு. அந்த நாப பிரஸ் பண்ணதுமே அதுக்கு தீனி கிடைக்க ஆரம்பிச்சது. சோ இது 2-3 தடவை ஆக்சிடென்டலா நடந்தது. அதுக்கப்புறமா அந்த எலி என்ன லேர்ன் பண்ணிக்கிச்சுன்னா, பிரஸ் பண்ணும்போது எனக்கு தீனி கிடைக்கும். இப்போ இந்த எலிக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிஹேவியரை திரும்ப திரும்ப பண்றது. இந்த கான்செப்டை நம்ம இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரிவார்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு நடத்தை திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படின்னா ரிவார்ட் கொடுக்கறது. அதே பாக்ஸ்ல அந்த தீனி கிடைக்கிறதுக்கு பதிலா நாட் பிரஸ் பண்ணா ஷாக் கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த பிஹேவியரை கிராஜுவலா அந்த எலி விட்டுருச்சு. அந்த பக்கமே போகல, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ பனிஷ்மெண்ட் கொடுத்தால் ஒரு பிஹேவியரை நம்ம என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு விஷயம் பக்கம் போகாம அவங்கள தடுக்க முடியும். அப்ப நெகட்டிவான ஹேபிட்ஸ் இருக்கு, ட்ரையட் பேட்டர்ன் இருக்கு, நெகட்டிவான பிஹேவியர் இருக்குன்னா பனிஷ்மெண்ட் சிஸ்டம், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பிடித்தமான பொருளை வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். சோ ஆப்பரண்ட் கண்டிஷன். தென் அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயத்த பார்த்து கத்துக்கிறது. ஆல்பர்ட் பண்டூராவுடைய தியரி இது. நான் என்ன பாக்குறேனோ அது என்னுடைய நடத்தையில வருது. அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்க, குழந்தைங்களும் என்ன பண்றாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுக்கிறாங்க. எங்க வாய்ப்பு இருக்கோ அந்த லேர்ன்ட் பிஹேவியரை வெளிப்படுத்துறாங்க. இப்ப அம்மா அப்பா பொய் சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றத குழந்தைங்க பாக்குறாங்க. சரியா? அவங்க செய்யறத கண்கொள்ளா பாக்குறாங்க. ஆனா அம்மா அப்பா சொல்றது, டீச்சர்ஸ் கிட்ட கேட்கறது என்ன? பொய் சொல்லக்கூடாது, அது ரொம்ப பெரிய பாவம், தண்டிக்கப்படுவீங்க, இவ்ளோ சொல்றது ஒரு பக்கம். அவங்க என்ன பார்த்தாங்களோ கண்டிப்பா அது பிஹேவியருக்குள்ளார வரும். இத சொல்றது அப்சர்வேஷனல் லேர்னிங். So this is how our behaviors are getting shaped. So இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் நமக்கு என்ன உருவாக்குது? ஹேபிட்ஸ உருவாக்குது, பழக்க வழக்கங்கள் உருவாகுது இந்த லேர்னிங்ஸ் மூலியமாக. ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லது கெட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ரிவார்ட் சிஸ்டம், பனிஷ்மெண்ட்ஸ், கான்சிக்வன்சஸ், இது செஞ்சா என்ன விளைவுகள் இருக்கு, அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்றோம். அந்த லேர்னிங் மூலியமாக நமக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வருது பிஹேவியருக்குள்ளார. ஒரு தடவை நடக்கக்கூடிய பிஹேவியர் இல்ல, ரிப்பீட்டடா அது மாறுது. ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க, செய்யறதுனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அகெயின் அது உங்களுடைய பிஹேவியருக்குள்ளார வருது. அதுதானே நம்ம சொல்றோம். ரிப்பீட்டடா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதை ரிவார்ட் பண்ணுங்க. யாருக்கோ நீங்க உதவுறீங்க, அவங்க தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க, அப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் இமோஷன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துது. இது உங்களுடைய பிஹேவியருக்குள்ளார ரிப்பீட்டடாக வர ஆரம்பிக்கும். அப்படியே நடக்கும்போது உங்களை அறியாமையே நீங்க கான்சியஸா செஞ்ச பிஹேவியர் இப்ப அன்கான்சியஸாக நடக்குது. அது ஹேபிட்டாக மாறிடுச்சு. போக போக அது உங்களுடைய பர்சனாலிட்டியாகவே மாறிடுது. நீங்க அந்த தன்மையை அப்படியே உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பிரதிபலிப்பாக அது மாறிடுது. தென் கல்ச்சர், ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. சோ கலாச்சாரம், குடும்பம், சமுதாயம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம பார்த்து கத்துக்கிறோம், கேட்டு கத்துக்கிறோம். ஒரு சில விஷயங்களை அனுபவபூர்வமாக, இல்ல இதெல்லாம் பண்ணவே கூடாதுப்பா, ரொம்ப தப்பு, இது செய்யறதுனால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த பிஹேவியர் நமக்குள்ளார வருது. தென் கிரிட்டிக்கல் லைஃப் ஈவென்ட்ஸ். சோ துயரமான சம்பவங்கள் நடக்கும்போது வாழ்க்கையுடைய ரொம்ப டீப்பான பாடங்களை நம்ம கத்துப்போம். ஒரு நபரின் இழப்பாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் இழப்பாக இருக்கலாம். அவர் 1000 இடத்துல போய் அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கோர்சஸ், ஒர்க் ஷாப், அவருக்கு ஆஹா ஓஹோன்னு போகும்போது அந்த பிசினஸ்ல கத்துக்காத விஷயங்கள், அந்த லாஸ், என்ன தவறு நான் செஞ்சுட்டேன், இது செய்யாம இருந்திருக்கணும்,
வாழ்க்கைக்கான பாடம் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கிரிட்டிக்கல் லைஃப் ஈவெண்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கும். சோ ட்ராமா, லாஸ், இது எல்லாமே. அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள், ரொம்ப ஹை ஆன் இமோஷன்ஸ். ஒரு சைட் நெகட்டிவ், ஒரு சைட் பாசிட்டிவ். ரொம்ப அதீத சந்தோஷம், சக்சஸ், அதனுடைய உச்சம், அதுவுமே ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கும். ஆனா துயரம், இந்த கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய நெகட்டிவான ஈவெண்ட்ஸ், அந்த தாக்கம் பெருசாக இருக்கும் மனிதர்களுடைய நடத்தையில. why people differ, ஏன் நபர்கள் மாறப்படுறாங்க? எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தானே. நம்ம எல்லாருக்குமே ஆண் இனம் பெண் இனம் அப்படின்னு 2 இனங்களை பாக்குறோம். ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஹியூமன் பீயிங்ஸும் ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஷனா இருக்காங்களே. ஒரே தாயும் பிள்ளையுமா இருக்காங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருக்காங்க, ரெட்ட பிறவி, ஆனாலும் டிஃப்ரெண்டா இருக்காங்க. அதை நம்ம பாக்குறோம். முகஜாட சேமா இருக்கு, வளர்ப்பு முறை சேம், பேரண்ட்ஸ் சேம், ஆனாலும் இவங்களுக்குள்ளார ஒரு பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ், விருப்பு வெறுப்புகள் மாறி மாறி இருக்கே. ஏன் இது? ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே, என் அம்மா தானே சொன்னாங்க, பரவாயில்ல. இன்னொருத்தவங்க அது எப்படி என்ன சொல்லலாம்? ஒரே ஒரு ஈவெண்ட் தான், ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான், ஏன் இப்படி மாறி எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நம்ம இப்ப பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே நேச்சர், நர்ச்சர், அதுல அடங்கி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், கலாச்சாரத்தின் திணிப்பு, சமுதாயத்தின் திணிப்பு, அதை நம்ம பார்த்து அனுபவ ரீதியாக உணர்ந்த வலிகள், உணர்ந்த வேதனைகள், இல்ல பட்ட சந்தோஷங்கள், எதுவா வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம பர்சனலா என்னுடைய கண்ணோட்டத்துக்கு ஏத்த மாதிரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி அதை நான் பிரிச்சு பாக்குறேன். மத்த நபர்கள் வந்து ஒரு கால்ல வந்து ஒரு தான் குத்துதுன்னு வச்சுக்கோங்க, முள்ளு குத்துது, சாதாரணமா அதை எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னொரு நபர் முடியவே முடியாது, என்னால நடக்கவே முடியாது அப்படின்ற பிஹேவியரை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஒருத்தர் திட்டிடுறாரு, ஒருத்தர் அதை நாள் ஃபுல்லா ப்ராசஸ் பண்றாங்க. என்ன எப்படி திட்டலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா, என்னென்னமோ வெவ்வேறு ரூபத்துல அதை ப்ராசஸ் பண்றாங்க. ஆனா அதே இன்னொரு நபர் என்ன பண்றாங்க, சாதாரணமா அதை கடந்து போறாங்க. திட்டுனா திட்டிட்டு போறாங்க, அவங்களுடைய வாய் அவங்களுக்கு வலிக்க போகுது, எனக்கு என்ன, நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் என் பிஹேவியரை மாத்திக்கணும்? சோ சிச்சுவேஷன் என்னமோ அதுதான், ட்ரிகர் என்னமோ அதுதான். ஆனா 2 நபர்கள், வெவ்வேறு நடத்தைகள். ஏன் நடக்குது அப்படின்னா பின்னாடி பல விஷயங்கள் அந்த பிஹேவியரை இயக்கக்கூடியதாக இருக்கு. தென் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, இது எப்படி ஒரு நபருடைய நடத்தையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? சோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய நடத்தையில வரக்கூடிய பல விஷயங்களை நம்ம கணிக்கிறோம். ஸ்கோர், அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை மெஷர் பண்றோம். ஒரு நபர் அறிவுத்திறன் எப்படி இருக்கு, ஒரு சில விஷயங்களை அவங்க எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, குயிக்கா பண்ண முடியுதா, அவங்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கு, அவங்க பார்த்து படிக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய திறன் இருக்கா, ஒரு விஷயத்த அவங்க வந்து ஞாபகமா வச்சுக்க முடியுதா, அவங்களால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுதா, ஸ்டோர் பண்ண முடியுதா, மெமரைஸ் பண்ண முடியுதா, இது எல்லாமே அறிவு சார்ந்த திறன்கள். ஐக்யூ, கத்துக்கிறத புரிஞ்சு கத்துக்கிறாங்களா, மனப்பாடம் பண்றாங்களா, இல்ல அவங்க கற்றல் திறனை எது வந்து இது பண்ணுது, வீக்கன் பண்ணுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஐக்யூ சார்ந்து. நிறைய டெஸ்ட் இருக்கு, அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு இந்த ஐக்யூவை மெஷர் பண்றதுக்கு. சிமிலர்லி ஃபார் இக்யூ, இப்போ ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு பாக்குறோம்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி அவங்க அசஸ் பண்றாங்க, அதுக்கான சொல்யூஷனை நோக்கி போறாங்களா, இல்ல அந்த ப்ராப்ளத்தினுடைய நெகட்டிவிட்டி டிராப்புக்குள்ளாரையே ஆழ்ந்து போயிடுறாங்களா, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை எந்தெந்த திசையில இருந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி அதுக்கான சொல்யூஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், மெமரியில இருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. இல்லனா என்னுடைய அம்மா அப்பா இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு நடக்கும்போது சோ மெமரியில இருந்து போய் ட்ரேஸ் அவுட் பண்ணி கொண்டுட்டு வர்றது. ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா ட்ரை பண்ணுவாங்க, கிரியேட்டிவிட்டி, அதுதான் பண்ணணும்னு என்ன, அதுக்கான இப்ப வாய்ப்பு இல்ல, அந்த சொல்யூஷன் செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள் இப்ப இல்ல, இப்ப என்கிட்ட என்ன இருக்கு, இதை வச்சு சிம்பிளா என்னால முடிக்க முடியுமா, இல்ல புதுமையா என்னால அதை சால்வ் பண்ண முடியுமா. சோ கிரியேட்டிவிட்டி பிளேஸ் அ ரோல். இப்போ லிமிட்ஸ் ஆஃப் ஐக்யூ, இங்க என்ன அப்படின்னா, ஐக்யூ மட்டும் இருக்கிறதுனால ஒரு இண்டிவிஜுவலை நம்ம ஒரு நல்ல ஹியூமன் பிஹேவியர் கொண்ட நபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஐக்யூ அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். நமக்கு இங்க இமோஷனல் கோஷியன்ட்டும் ஈக்குவலா தேவை.
ஆனா டிராபேக் என்னன்னா இந்த EQ மேல ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கு. சைக்காலஜி நாலேஜ் உள்ளவங்களுக்கு தெரியுது, இல்லாத நபர்களுக்கு, லேமேன் சாதாரண நபர்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குதா, அதுக்கும் முக்கியத்துவம் இருக்குதா அப்படின்ற புரிதல் இல்ல. அந்த புரிதல் இல்லாத காரணத்தால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. நிறைய இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஏன் ஆகுது அப்படின்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்காததுனால மத்த விஷயங்கள் வரமாட்டேங்குது. சரியா? So what EQ is அப்படின்னா recognize, understand and manage emotions. எல்லா நபர்களுக்குள்ளாரையும் இமோஷன்ஸ் இருக்கு. அது முதல்ல நான் என்ன பண்ணணும், எனக்குள்ளார ஒரு ரெகுலேஷனுக்கு கொண்டுட்டு வரணும். அகைன் நான் சொல்றேன், கட்டுப்படுத்துறது இல்ல, ரெகுலேட் பண்றது. கோபத்தை அடக்கிக்கலாம், பல்ல கடிச்சு கோபத்தை அடக்கிக்கலாம், இது EQ கிடையாது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. நம்ம சப்ரஸ் பண்றோம், அது வேற ஒரு ரூபத்துல வெளிப்படும், இல்லனா நம்ம பாடியில ஒரு சில உபாதைகளை உண்டு பண்ணும். கார்டியாக் இஷ்யூஸ், சாப்பாடு செரிக்காது, மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன கேட்கிறாரு, எந்த விஷயமா நீங்க போனீங்கன்னா கூட என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக நம்மளுடைய இமோஷன்ஸை நம்ம சரியா ப்ராசஸ் பண்றது கிடையாது, சப்ரஸ் பண்றோம், அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. சோ இங்க என்ன அப்படின்னா என்ன உணர்வுகள் எனக்குள்ளார போய்கிட்டு இருக்கு, அதை உணர்றது, புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி வெளிப்படுத்தலாம், எனக்குள்ளார அதை எப்படி மேனேஜ் பண்றது, மத்தவங்க கிட்ட. இப்ப எனக்கு கோபம் வருது, முக்கியமான பிசினஸ் ரிலேஷன்ஷிப், நான் அங்க முரண்பட்டாலும் அதை எப்படி சொல்ல வேண்டியது இருக்கு, ஹெல்தியான வேலை சொல்ல வேண்டியது இருக்கு. கோபத்துல சொன்னேன்னா அந்த ரிலேஷன்ஷிப் முறிஞ்சு போயிடும், அது ஒரு திரும்பவும் ஸ்ட்ரெஸ், லாஸ், இது எல்லாத்தையுமே ஏற்படுது. அப்போ EQ ஏன் மேட்டர் பண்ணுது அப்படின்னா இது நம்மளுடைய அட்டென்ஷன், ஒரு விஷயத்து பக்கம் நம்ம கவனிப்பு, ஈர்ப்பு, மோட்டிவேஷன், ஓவராலா நம்ம பிஹேவியரை இது நிர்ணயிக்குது. EQ வர்சஸ் IQ. IQனா என்னன்னா நம்ம ஒரு சில விஷயங்களுக்கான காரணங்கள், நம்மளுடைய நாலேஜ், இது அப்படி அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை அறிவு சார்ந்து, நம்மளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள், இது எல்லாம் இருக்கு இல்லையா. EQ அப்படின்னு சொல்லும் போது நம்ம உணர்வு சார்ந்து ஒரு சில விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன் இப்படி நடக்குது, என்னுடைய IQ என்ன சொல்லுது, ஒருத்தவங்க திருடிட்டாங்க, திருடுறது குற்றம், தண்டிக்கப்பட வேண்டிய நபர். என்னுடைய IQ இன்டெலிஜென்ஸ் கோஷன், ஏன்னா நான் படிச்ச விஷயங்கள், என்னுடைய நாலேஜ், என்னுடைய சட்டப்படிப்பா இருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய ஸ்கூலிங்ஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்தது புக் நாலேஜாக இருக்கலாம், அது என்ன சொல்லுது, திருடுறது அப்படின்றது வந்து ஒரு தீய பழக்கம், அந்த தீய பழக்கத்துக்கு என்ன இருக்கு, தண்டனை இருக்கு அப்படின்றது இருக்கு. இப்ப இங்க EQ இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்றோம், எம்பத்தியோட கலந்து எடுத்துட்டு போறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன, இப்போ ஜுவனைல் கோட்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது விடுதலை பருவத்துல இருக்கக்கூடியவங்க, சின்ன குழந்தைங்களாக இருக்காங்க, 18 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா சீர்திருத்த பள்ளிகள் எல்லாம் இருக்கு. எம்பத்தி இல்லைன்னா, இமோஷனல் கோஷன்ட் இல்லைன்னா அதெல்லாம் வந்திருக்குமா? நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்கு நாலேஜ், இன்டெலிஜென்ஸ் மட்டும் போதுமானதல்ல, இமோஷனலா அதை நம்ம உணரும் போது இன்னொரு மனிதன் அந்த பிஹேவியருக்குள்ளார வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கும். அந்த நிலையில யாரா இருந்தாலும், ஒரு சாப்பாடு தட்டுப்பாடு, ஒரு பேரண்ட்டுக்கு மருந்து செலவுக்கு இல்ல, ஏதோ ஒண்ணு காரணம் இருக்கு, ஆனா அந்த காரணத்தை மீட் அவுட் பண்றதுக்கு சஃபிஷியன்டான ரிசோர்சஸ் இல்ல அப்படின்னும் போது தன்னால ஒரு நடத்தை நடக்குது, நடத்தையை நாம அங்கீகரிக்கல, ஆனா இந்த ரீசன் பல நபர்களுக்கு இருக்குல்ல, அப்ப எல்லாருமே இப்படித்தானே தள்ளப்படுவாங்க. அப்ப இவங்களை சீர்திருத்தணும்னா அதுக்கான ப்ராப்பரான மெஷர்ஸ் எடுக்கணும். எம்பதி, அனுதாபம் இருந்தால் மட்டுமே தான் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிக்க முடியும். இல்லைன்னா குற்றம் தண்டனை, குற்றம் தண்டனை, உலகத்துல திருத்தம் அப்படின்றது ஒண்ணு இருக்காது. புரியுதா? எஸ் மேம், புரியுது. ஓகே. இம்பாக்ட் ஆன் டெய்லி லைஃப். சோ இந்த விஷயங்களுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கு டெய்லி லைஃப் மேல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்டெலிஜென்ஸ், இமோஷனலாக இருக்கட்டும், IQ,
இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ், காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும். இது ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் சரியாக சீராக இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஆக்டிவ் லிசனிங்க வெளிப்படுத்துறோம். ஒருத்தர் பேசும்போது கவனமா கவனிக்கிறோம். நான் பேசுறதுதான் முக்கியம், நான் சொல்ல வர்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய தாக்கம் என்ன, ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்றாங்க, அந்த பிஹேவியருக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கலாம். எனக்கு ஒரு காரணம் தெரியுது, என்ன பழக்கம் தான், திருடி திருடி பழக்கம் ஆயிடுச்சு, அவன் எதுக்கு வேலைக்கு போக போறான். ஆனா அந்த பிஹேவியருக்கு பின்னாடி ஆக்சுவலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எதனால அது அவங்க பிஹேவியர்ல வருது. ஆக்டிவ் லிசனிங் இல்லைன்னா எனக்கு ஒரே திசையில தான் நான் பாக்குறது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கான்ஃபிளிக்ட் ரிப்பேர், நான் ஒரு திசையில பாக்குறேன், நம்பர் 6 இன்னொருத்தவங்க இன்னொரு திசையில பாக்குறாங்க, நம்பர் 9 தெரியுது, முரண்பட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியுது, தெளிவா தெரியுது, நீங்க தான் தப்பு. அதே மாதிரி அந்த நபரும் சொல்றாங்க, நான் பாக்குறேன், எனக்கும் தெரியும், நானும் படிச்சிருக்கேன், நான் பாக்குறதுதான் கரெக்ட். இப்போ அனுதாபம் இல்ல, இமோஷன் கோஷன்ட் இல்ல அப்படின்னும் போது அங்க போய் நீங்க அங்க என்ன நடக்குது, ஏன் அந்த நபருடைய பிஹேவியருடைய காரணத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. உங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் திணிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க. சோ சீரான ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ண முடியாது. நம்ம பிஹேவியருமே எப்படி மாறிடும், நெகட்டிவாக மாறிடும், தாக்கக்கூடியதாக மாறிடும். நம் புரிதல் இருக்காது, எம்பத்தி இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சோ EQ வர்சஸ் IQ அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தென் கிரியேட்டிவிட்டி. சரி, இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்ம பிஹேவியரை மாடுலேட் பண்ணுது, லேர்னிங் எப்படி பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ கிரியேட்டிவிட்டி. இப்போ கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, இப்ப வந்து அந்த EQ வந்துட்டு அது எமோஷனலுக்கு இல்ல ஒரு ஆபீஸ் அந்த இது வச்சு சொன்னீங்க இல்லையா, திரும்ப வந்து ஒரு அவங்கள்ட்ட பேசணும்னா நம்மளுக்கு என்ன கோவம் இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு ஆரோக்கியமா தான் நம்ம அவங்கள்ட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. திரும்ப ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, திரும்ப நம்மள ஒரு விஷயம் வருதுங்கிற மாதிரி சொன்ன அந்த இடம் எனக்கு புரியல. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு புரியல, திரும்பவும் சொல்லுங்க. அதாவது வந்து நம்மளுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசும்போது அந்த இடத்துல அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு ஒரு சில விஷயங்களை அப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் அடக்கணும் அப்படின்னு சொல்லல, இமோஷனை சப்ரஸ் பண்ணக்கூடாது, இமோஷனை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்ப பாருங்க, எனக்கு கோபம் வருது, நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், பொருட்களை தூக்கி வீசி அடிக்கிறேன். இதே கோபம் எனக்கு, சேம் கோபம் சேம் ட்ரிகர் எனக்கு ஆபீஸ்ல வருது, இதே பிஹேவியரை நான் வெளிப்படுத்துவேனா? பண்ண மாட்டோம். அப்போ அந்த கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை ஒண்ணு நம்ம சப்ரஸ் பண்றோம், பண்ணக்கூடாது, ஏன்னா நான் ஆபீஸ்ல இருக்கேன். அந்த கோபத்தை நான் சப்ரஸ் பண்ணேன்னா அது என்ன ஆகும், என்னுடைய ஹெல்த்துக்கு இஷ்யூவாக மாறும், ஸ்ட்ரெஸ் ஆக மாறும். அதை சப்ரஸ் பண்றதுக்கு பதிலா அந்த கோபத்தை நான் என்ன பண்றேன், ரெகுலேட் பண்றேன். அந்த இமோஷனை, கோபம் அப்படின்னு சொல்றது இமோஷன், இந்த கோபத்துக்கு பதிலா வேற எந்த இமோஷனா இருந்தாலும் இதேதான் பொருந்தும். சோ இப்ப நாங்க என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த விஷயத்த நான் வெளிப்படுத்தணும், அந்த இமோஷனை நான் வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது, சீரான முறை என்ன, அதை நான் தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்தினேன்னா அது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நான் பொருளை தூக்கி போடுறதுக்கு பதிலா, நான் வீட்டுல இருந்தேன் தூக்கி போட்டேன், ஆபீஸ்ல இருக்கேன் இங்க தூக்கி போடக்கூடாதுன்னு என்னுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. சரி, அதை நான் சப்ரஸ் பண்ணேன்னா என் ஹெல்த்துக்கு கேடு, அதை நான் வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது, அதுல நான் ஒரு சில முறைகளை தேர்ந்தெடுப்பேன் இல்லையா. அவங்க கிட்ட போய் நாம கன்ஃபரன்ட் பண்றது, இல்ல நான் இந்த விஷயத்துக்கு முரண் பண்றேன், நீங்க பேசுனது தப்பு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க அப்படி என்ன தாக்கிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணணும், என்னுடைய பிஹேவியர்ல ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும், இனி அவங்க என்ன தாக்கக்கூடிய நபராக இருக்கவே கூடாது. ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறோமா, அந்த இமோஷனை, என்னுடைய கோபத்தை நான் என்ன பண்றேன், என்னுடைய டிரைவிங் ஃபோர்ஸா மாத்துறேன், என்னுடைய மோட்டிவேஷனுக்கான விஷயமாக மாத்துறேன். இல்லைன்னா நான் அந்த விஷயத்த டைரக்டா போய் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாத்துறேன். இட் டிபெண்ட்ஸ், நீங்க என்ன சூஸ் பண்றீங்க, உங்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஸ்கில்ல சார்ந்து இருக்கு.
ஓகே ஓகே மேம், அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஏற்படாது அப்படின்னு சொல்றீங்க. ம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல்ல டெய்லி ஷேம் பண்றாங்க. நீ ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற, நீ தத்தி அப்படின்னு. அதே 0 மார்க்ஸோட அந்த குழந்தை வீட்டுக்கு வருது. வீட்லயுமே இதே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த குழந்தைக்கு அங்க என்ன இருக்கும்? ரொம்ப சேடா ஃபீல் பண்ணும். ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணும். என்னடா இது, எனக்கு எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதே, எனக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ இந்த இமோஷன அந்த குழந்தை யார்கிட்டயுமே பேசக்கூடாது. யார்கிட்டயுமே வந்து நம்ம படிக்க வேண்டாம் இனிமே. என்ன படிச்சாலும் நமக்கு 0 மார்க்ஸ் தான் இந்த ஸ்கூல்லயும், எங்க வீட்லயும் இதுதான் மரியாதையா இருக்கு. எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த இமோஷனுக்குள்ளார வந்ததுன்னா, அது நெகட்டிவ் கோப்பிங்காக போகுது. சண்டை போடுறது, ஸ்கூல்ல திட்டுறது, இல்ல காப்பி அடிக்கிறது, இது எல்லாமே நெகட்டிவ் பிஹேவியராக மாறுது. இப்ப நாம இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தை என்ன பண்ணுது? என்ன விஷயத்த நான் தேர்ந்தெடுக்கலாம்? இந்த இன்சல்ட்ஸ, எனக்கு இவ்ளோ இன்சல்ட் இவங்க படுத்துறாங்க இல்லையா? இதனால எனக்கு வலிக்குது இல்ல? இத நான் எப்படி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக மாத்துறது? இது மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த துயரத்திலயும், அந்த டிப்ரஷன்லயும் இருக்கக்கூடிய நபருக்கு இது ஒரு ஸ்கில். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். எப்படி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டன்ட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்பார்ட்டன்ட், கிரியேட்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நமக்கு நிறைய தூண்டுதல்கள் இருக்கு. ட்ரிகர்ஸ். ஒவ்வொரு ட்ரிகரும் ஒவ்வொரு இமோஷனை வெளிப்படுத்துது. ஒண்ணு நம்ம அதை சப்ரஸ் பண்றோம், இல்ல நெகட்டிவா அதை வெளிப்படுத்துறோம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னா எங்க எப்படி நாம வெளிப்படுத்துறது, அது என்னுடைய செல்ஃபுக்கும் பாதகமா இருக்கக்கூடாது, மத்த நபர்களோட சமுதாயத்துல ஒன்றி வாழும் போதும் பாதகமாக இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? எஸ் மேம். தமிழ்ல வந்து இது சமயோஜித யோசனை அந்த மாதிரி சொல்லுவாங்க மேம். அவ்வளோ தமிழ்லாம் எனக்கு தெரியாது. எனிவேஸ், இல்ல நம்ம தேங்க்ஸ் ஃபார் ஆடிங். பழைய பழைய கதைலாம் நம்ம கேட்டிருப்போம்ல, இந்த தெனாலிராமன் கதை அந்த மாதிரி கதைகள்ல வந்து ஒரு பிரச்சனை வந்து அவங்க எப்படி தனக்கும் பாதகம் இல்லாம அடுத்த எதிரில இருக்கிறவங்களும் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாத அளவுக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே, வெரி குட், தேங்க்ஸ் ஃபார் ஆடிங். ஸோ இதுதான். அடுத்ததாக நம்ம கிரியேட்டிவிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரியேட்டிவிட்டி அப்படின்றது என்னன்னா, இத வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்கில்லா நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். எஸ், முக்கியமான ஸ்கில் தான். ஆனா இந்த ஸ்கில்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒதுக்கிடுறோம். எனக்கானது இல்ல. கிரியேட்டிவிட்டி வந்து எனக்கு இல்ல. இது யாருக்கு? ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு. அவங்க தான் புதுசு புதுசா எதனா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புது புது டிசைன் கண்டுபிடிப்பாங்க. வேஸ்ட் பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் பீஸ் ரெடி பண்ணுவாங்க. சோ இது எனக்கான விஷயம் இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கதை எழுதுறவங்க இருக்காங்கல்ல, கதாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டர்ஸ், மூவி டைரக்டர்ஸ், பிலிம் ரைட்டர்ஸ், ஸ்டோரி ரைட்டர்ஸ், இவங்களுக்கான விஷயம். ஏன்னா இவங்களுக்கு தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும். கற்பனை உலகம். நடக்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி கதைக்குள்ளார கொண்டுட்டு போய் நம்ம மூவிஸ் எல்லாம் பாக்குறோம்ல, எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டுட்டு போறாங்க. அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வேணும் அப்படின்னு நம்ம இதை ஒதுக்கிடுறோம். ஆனா கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். அண்ட் இது வந்து எல்லா நபர்களுக்குள்ளாரையும் பை பர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில். ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம்? யாருன்னா சொல்ல முடியுமா? கிரியேட்டிவிட்டி இருந்தாதான் கிரியேட்டிவிட்டி இருந்தாதான் நமக்கு பிரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். ஒரு விஷயத்த வந்து எப்போ ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்காம அதுல நம்மளோட இது இன்புட் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூடும். ஸோ அடுத்தடுத்து நமக்கு அடுத்து என்ன பண்ணலான்ற மோட்டிவேஷன் வரும். ஓகே, வெரி குட். சோ கிரியேட்டிவிட்டினா என்ன? பேசிக்கா சிம்பிளா சொல்ல முடியுமா? டைவர்ஜென்ட் திங்கிங் மேம், மாத்தி யோசிக்கிறது. மாத்தி யோசிக்கிறது. கற்பனை திறன். கற்பனை திறன். ஓகே, இமேஜினேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்றீங்க. எஸ், இது ரெண்டுமே தேவை. கற்பனை திறன், டைவர்ஜென்ட் திங்கிங். கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு புதுமை. இப்ப டெய்லி நான் ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கேன். டெய்லி நான் வந்து இட்லியை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த இட்லியில ஒரு தாளிப்பு கொட்டி நான் செஞ்சேன்னா அது கிரியேட்டிவ் ஐடியா. டெய்லி நான் பூரி செஞ்சுட்டு இருக்கேன். அந்த பூரியை கொஞ்சம் கலர்ஃபுல்லா குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி அதுல ஒரு பீட்ரூட்டோ ஏதோ ஒரு கலர் ஆட் பண்ணி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா
அது ஒரு கிரியேட்டிவிட்டி. டெய்லி இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஒரு புதுமையை உருவாக்குறோம் இல்லையா, ஒரு சுவாரஸ்யத்தை உண்டு பண்றதுக்காக, அதுதான் நம்ம கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது வந்து ஏன் முக்கியமான ஸ்கில் அப்படின்னு சொல்றோம்னா, படைப்பாற்றல். சோ உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு பின்னாடியும் இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. இப்ப நீங்க ஃபேனை பாக்குறீங்க, யாரோ ஒருத்தவங்க புதுசா யோசிச்சாங்க, இப்படி நாம வேர்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த மாதிரி ஒரு நமக்காக விசிறி மாதிரி ஒண்ணு நமக்கு காத்து கொடுக்குற மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும். சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை படைப்புகள், இன்வென்ஷன்ஸ் எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். ஒருத்தருடைய புதுமையான சிந்தனைக்கு கிடைச்ச அந்த இமேஜினேஷன், கற்பனை திறன் சொன்னாங்கல்ல, கற்பனையில முதல்ல வந்தது, அதுக்கப்புறமா அது படைப்பின் ரூபத்தை எடுத்தது. சோ இது வந்து ஒரு சில நபர்கள் தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பை பர்த் இந்த கிரியேட்டிவிட்டி எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளாரையும் இருக்கு. குழந்தைங்க கிரியேட்டிவாக தான் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைங்களுடைய அந்த இதை கவனிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் அண்ட் மேட்ச். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த என்வாயர்மெண்ட்டை இதுல என்ன இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. புதுசு புதுசா அது வந்து அத இது பண்ணி பார்ப்பாங்க. என்ன இருக்கு இதுல, எப்படி இருக்கு இது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை புதுசா அதற்குள்ளார பார்ப்பாங்க. ஆனா நாம வளர வளர என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லேர்னிங் மூலியமாக நம்ம என்ன பண்றோம், நான் லாஜிக்கலா திங்க் பண்றேன். அறிவு இருக்கா, யாருன்னா அதுல போய் அதை மிக்ஸ் பண்ணுவாங்களா? சாப்பாடுல கூட சம்பந்தம் இல்லாத விஷயங்களை மிக்ஸ் பண்ணுவாங்க. சோ திஸ் இஸ் ஹவ் கிரியேட்டிவிட்டி ஒர்க்ஸ். ஒரு புதுமையை அதுக்குள்ளார ஆட் பண்றது. சோ இந்த புதுமை ஆட் பண்ணணும்னா நமக்கு டைவர்ஜென்ட் திங்கிங் தேவைப்படுது. பல திசைகள்ல யோசிக்கிறோம். அதுக்கப்புறமா அதை என்ன பண்றோம், கன்வர்ஜென்ட் திங்கிங்கை கொண்டு வடிகட்டுறோம். இது சாத்தியமா? அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு நிறைய ஐடியாஸ் வேணும். அந்த ஐடியாஸ்க்கு நான் டைவர்ஜென்ட் திங்கிங்கை யூஸ் பண்றேன். பல திசைகள்ல யோசிக்கிறது டைவர்ஜென்ட் திங்கிங். அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன், வடிகட்ட ஆரம்பிக்கிறேன். இதுல இருந்து எனக்கு எது பெஸ்டா இருக்கும், எனக்கு தெரிஞ்சது என்ன, என்னுடைய விஷயத்துக்கு பொருந்தக்கூடியது என்ன அப்படின்னு கன்வெர்ட் பண்றோம். நுணுக்கங்களை பாக்குறோம், டீப்பா ஒரு விஷயத்த பொருந்தி பார்க்க ஆரம்பிக்கிறோம், இன்டெப்தா. சோ கன்வர்ஜென்ட் திங்கிங் நம்ம தாட் ப்ராசஸ சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு ஸ்கில்லாக இந்த கிரியேட்டிவிட்டி ஆனது இருக்கு. அப்போ இது என்ன பண்ணுது, நம்ம பிஹேவியருக்குள்ளார ஒரு பிளெக்சிபிலிட்டியை உருவாக்குது. இப்படிதான் எனக்கு வந்து இட்லி சட்டி இருந்தாதான் நான் இட்லி சுட முடியும், இருந்ததா? இப்ப என்ன பண்றாங்க, அது இல்லையா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கிளாஸ்ல இட்லி சுடுறாங்க, பவுல்ஸ்ல இட்லி சுடுறாங்க. அதுவும் இல்லையா, அதுக்கு அந்த மாவுக்கு வேற ஒரு ஷேப், தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், ஏதோ ஒண்ணு. சோ இங்கதான் கிரியேட்டிவான விஷயங்கள், புதுமைகள், புதுசு புதுசான விஷயங்கள் ரூபத்தை எடுக்குது. நான் சிம்பிளான ஒரு உதாரணம் தான் சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்களை எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே கிரியேட்டிவிட்டியை செலுத்தின காரணத்தாலதான் நம்ம பல விஷயங்களை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்றோம், சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு அதை சப்ரஸ் பண்ணிடுறோம். அவங்க ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டுட்டு வந்து காட்டுறாங்க அப்படின்னும் போது, அறிவு இருக்கா, இப்படியா வேஸ்ட் பண்ணுவ, இப்படியா யாருன்னா பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அதுல ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறாங்க. அவங்க சிந்தனை ஓட்டம் பல திசைகள்ல ஓடுது, அதுல இருந்து என்ன பண்ணலாங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அது ஒரு பிரெயின் ஜிம்மா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம லாஜிக்கல் திணிப்பை கொண்டு அதை முடக்க வேண்டாம், கைட் பண்ணலாம். அதுக்குன்னு அவங்க தப்பு தப்பா செய்யறாங்க மேம், விட்டுறலாமா, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, விட்டுறலாமா, இது இப்படி பண்ணுங்கிறத நம்ம கைட் பண்ணலாம், அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். வாவ் சூப்பர், நல்லா பண்ணிருக்க, ஆனா இதை இப்படி மாத்தி பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும், இத பெர்ஃபெக்ட்டா இந்த முறையில பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெஸ்டா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நாம கொடுக்கணும். சோ கிரியேட்டிவிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பிஹேவியருக்குள்ளார ஒரு பிளெக்சிபிலிட்டி வருது. இந்த பிளெக்சிபிலிட்டியை தான் நம்ம குடும்பத்துல கேட்கிறோம். குடும்ப உளவியல், ஃபேமிலி சைக்காலஜி நீங்க படிப்பீங்க இல்லையா, அங்க நாம பிளெக்சிபிலிட்டியை பத்தி பேசுவோம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு நிக்காதீங்க, ஒரு சில இடங்கள்ல விட்டு கொடுக்கல்ங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பராமரிக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம். அவங்க செல்ஃபையுமே அது ரெகுலேட் பண்ணுது. விட்டு கொடுக்காம இல்ல இல்ல நான் முடியவே முடியாது அப்படின்னு இருந்தாங்கன்னா
அது நடக்காத போது அவங்களுக்குள்ளாரையே அது என்ன ஆகுது, ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. என்னது இது, நான் எதிர்பார்த்தது கிடைக்கவே மாட்டேங்குதே, என்னால அது விட்டு கொடுக்கவே முடியாது. சோ அவங்க சுயத்தையும் தண்டிக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்பும் அங்க பாதிக்கப்படுது. So this is how it is shaping our behavior. கிரியேட்டிவிட்டி இருந்தால் flexibility வரும், ப்ராப்ளம் சால்விங் தன்னால வரும். ஒரு ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன், ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும். ஏன்னா பல திசைகள்ல நம்ம யோசிக்கிறோம், மாத்தி யோசிக்கிறோம், புதுமையா யோசிக்கிறோம். அவங்க சால்வ் பண்ண மாதிரி தான் நான் சால்வ் பண்ணணும்னு இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது உலகமே முழுகி போச்சுப்பா அப்படின்னு இல்லாம புதுசா நான் யோசிக்கிறேன், புதுசா நான் ஒரு விஷயத்த நான் கடைபிடிக்கிறேன், எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. சோ இதுவும் ஒரு ஸ்கில், இது பிஹேவியரை ஷேப் பண்ணுது, இதையும் நாம கத்துக்கணும். புரியுதா? எனி டவுட் சோ ஃபார்? மேம் டைம் ஆயிடுச்சு மேம். ஓகே சரி, இத நம்ம அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாமா? ஓகே மேம். ஓகே, I'll stop here. வேற எந்த டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம், புரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சோ இந்த ரெக்கார்டிங் யூடியூப்ல தான் அப்லோட் பண்ணுவேன். இந்த லிங்கை நான் குரூப்ல போட்டுடுறேன், இதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் கிளாஸ் ரூம் ஆக்சஸ்ல இருக்கும். இன்னும் போடல, அந்த ஆக்சஸ் கிடைச்சதுமே நான் போடுறேன், போட்டேன்னா அப்டேட் பண்றேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். Yeah. Okay, ma'am. see Thank you you, all in ma'am. the next session. Thank you. தேங்க்யூ மேம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.